ஓகே சார் உங்களுக்குங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானவர்கள் யார்? சார் क्वेश्चन नो टाइम. சார் நான் கொஞ்சம் சார் இந்த மாதிரி சொல்றேன். பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்புக்கு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானவர்கள் யார்? ஆப்ஷன் சொல்லுங்க சார். ஆப்ஷன் இந்தியன் பேங்க், இந்தியன் ரிசர்வ் பேங்க், அது மாதிரிங்க சார். ஆர்பிஐ சார். எஸ் சார். ஓகேங்க சார். பானு மேம் உங்களுக்கு. ஓகே சார். ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் யார்? ஆடம் ஸ்மித் சார். இல்லைங்க மேம். நம்ம இந்தியாவுக்குள்ள வாங்க மேம். தெரியல சார். ஜவஹர்லால் நேருங்க மேம். ஓகே ஓகே. சார் சுதாகர் சார் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் காலம் என்ன? 1956 to 1960 சார். எஸ் சார், சூப்பர் சார். ஓகேங்க சார். பானு மேம் நீங்க சொல்லுங்க. ஓகே சார். இந்த சுதாகர் சார் சொன்னாங்க இல்லையா, அந்த ஓட்டக்க கால்னா இந்த நாணயங்களுக்கெல்லாம் ஓட்டை தொழிலிட்டு வெளியிட்டவர்கள் இருக்காங்களா மேம்? தங்கம் வெள்ளி தாமிரத்திலானது. யார் வெளியிட்டார்கள்? முகலியர்ஸ் இல்லைங்க மேம், மௌரியஸ் மேம். மௌரியஸ். ஓகே சார். மௌரியர். ஓகே எஸ் மேம். சார் சுதாகர் சார் நீங்க சொல்லுங்க. ஓகே சார். சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் இந்தியாவுல? சார் ஆப்ஷன் தான் சொல்லுங்க. மௌரியர்கள், முகலாயர்கள், குஷானர்கள், குப்தர்கள். குஷானர்களா சார்? எஸ் சார், சூப்பர் சார். கிரேக்க குஷானர்கள் தான் சார் வரும். குஷானர்கள். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். மேம் பானு மேம் சொல்லுங்க. வெண்கல நாணயங்களை ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க மேம். அந்த நாணயம் சொல்லுங்க சார். கரோலினா, ஏஞ்சலினா, டின்னி, கப்ரூன். கரோலினா சார். இல்லைங்க மேம், அது தங்க நாணயங்கள் மேம். அப்ப நிஷ்கா, கரோலினா ரெண்டும் தங்க நாணயம். டின்னின்றது மேம் தங்கத்துல வர்றதுனா கரோலினாங்க மேம். ஓகே சார். வெள்ளியிலனா ஏஞ்சலினா. வெள்ளி ஏஞ்சலினா. ஓகே சார். எஸ் மேம். வெண்கலம்னா டின்னி, செம்பு நாணயங்கள்னா கப்ரூன். ஓகே சார். சார் ஆங்கில வெள்ளி நாணயத்தை எவ்வாறு அழைப்பார் அப்படி சொல்லணுமா? எஸ் சார், எஸ் சார். சரிங்க மேம். அடுத்த கொஸ்டின் சார். சார் உங்களுக்குங்க சார். ஓகே சார். கிமு 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் உலோக நாணயங்களை கண்டுபிடித்தார். அந்த பேரரசர் பேர் என்ன? பேரரசர் மிடாஸ். எஸ் சார், சூப்பர் சார். எஸ் சார். வங்கி என்ற சொல்
குஜராத்திலிருந்து பெறப்பட்டதுங்க சார். லத்தீனா சார்? லத்தீன், இத்தாலியம், ஓகே சார். அடுத்து பானு மேம் உங்களுக்குங்க மேம். ஓகே சார். இந்த ரூபியான்ற நாணயத்தை வெளியிட்டவர் யாருங்க மேம்? செர்ஷா சூட் சார். எஸ் சார், சூப்பர் மேம், சூப்பர் மேம். எஸ் சார், என்னுடைய கொஸ்டின் அவ்வளவுதாங்க சார். ஓகே, நான் கேட்குறேன் சார். எஸ் சார். அடுத்தது சுதாகர் கேக்குறீங்களா? ஆமா சார். ஓகேப்பா, ப்ரொசீட் பண்ணுங்க. நிதி ஆயோக் எப்ப கொண்டுட்டு வந்தாங்க மேம்? பானு மேம் உங்களுக்கு 2015 சார். 15 17 மந்த் இயர் மேம்? January 1 2017. 2015 மேம். ஓகே சார். January 1 சார். சொன்னீங்க அந்த இதுதான். ஓகே, எவ்வளவு மேம் பிளானிங் கமிஷன்ல இருந்து எத்தனை வருஷம் கழிச்சு மேம் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க? 12th பிளானிங் கமிஷன் வந்து பாதியா ஸ்டாப் பண்ணிட்டு இது நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே மேம், 65 வருஷம் மேம். ஓகே சார், 65 years. ஓகே. அதாவது முதல்ல கொண்டாந்த தொழில் கொள்கையும் அது எப்ப வேறுபாடு காட்டினாங்க? ஃபர்ஸ்ட் 1948ல ஒரு தொழில் கொள்கையை கொண்டாந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேறுபாடு எப்ப வந்துச்சு? பெரிய வேறுபாடு தொழில் கொள்கையில அதிக வேறுபாடு உடைய தொழில் கொள்கை எப்ப கொண்டு வந்தாங்க? 1991ல சார் ஒயிட் ரெவல்யூஷன் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன மேம் ஆட் பண்ணிருப்பாங்க? என்னன்னா இவர் மன்மோகன் சிங் தான் ஆட் பண்ணிருப்பாரு. சார் மன்மோகன் சிங் வந்து ஆட் பண்ணிருப்பாரு. என்னன்னா எல்லாருக்கும் பரவணும் பிளஸ் அது என்ன சொல்லுவோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் மேம் கேட்டேன். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்க தொழில் தொடங்கலாம். ஃபாரின் டைரக்ட். அதுக்கு முன்னாடி வந்து இங்க இருக்கிற தனியார் பிளஸ் பொதுத்துறை நிறுவனம் மட்டும்தான் இருக்கும். பிளஸ் இப்ப வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் ஆட் ஆயிரும். ஓகே சார். இரண்டாம் தொழில் கொள்கை, இரண்டாம் பிளானிங் கமிஷன் இருக்கும்ல, செகண்ட் பிளானிங் கமிஷன். மஹனலோபிஸ். ஓகே மேம். இந்தியா புள்ளியியல் நிபுணர் யார் மேம்? ஆப்ஷன் சொல்லுங்க சார். ஸ்டாட்டிக்ஸ்னு வரும்ல மேம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம், புள்ளியியல் சொல்லுவோம்ல மேம், அதுல அதே மாதிரி இங்கிலீஷ்ல அப்படிதான். தெரியல சார். மகளோனோபிதா மேம். அவருதான். ஓகே சார். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஆமா மேம். நேத்துல இருந்து கொஞ்சம் பாப்போம் மேம். ஓகே சார். பொருளின் தந்தை என யார் அழைக்கப்படுவார் மேம்? ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறை எந்த புக்ல இருந்து மேம் எடுத்திருப்பாங்க? வேலை பகுப்பு முறை ஆரியபட்டா எழுந்தது. இல்ல மேம், நாடுகள் செல்வமும் அவற்றை உருவாக்கின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு, இவரு ஆடம் ஸ்மித் எழுதின புக்ல இருந்து. ஆடம் ஸ்மித் எழுதினது. ஓகே சார். ஜிஎஸ்டி எப்ப கொண்டு வந்தது மேம்? 2017 ஜூலை 1. இதுக்கு தான் மேம் 2017 வரும். ஓகே சார். 15 நிதி ஆயோக், 17 ஜிஎஸ்டி. ஓகே சார். மாதேஷ் சார் உங்களுக்கு? மாதேஷ் சார் இல்ல. மாதேஷ் சார் இல்லப்பா. ஓகே. பானுவை கேளுங்க. இந்தியா வருமான சட்டம் எப்போது மேம் கொண்டு வந்தாங்க?
வருமான சட்டம் தெரியல சார். 1963 மேம். தொழில் முனைவோர் என அழைக்கப்படுவர் எப்படி அழைப்பாங்க மேம்? தொழில் முனைவோர். ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே மேம். அல்லது அவங்கதான் தமிழ்ல அமைப்பாளர். சமுதாயத்தை மேம்படுத்துறவர். சமுதாயத்தை மேம்படுத்துறவங்க அமைப்பாளர்னு சொல்லுவாங்க மேம். இது புக் பேக் கொஸ்டின். அமைப்பாளர். ஓகே சார். மதிப்பு குறைந்த நாணயங்களை என்னன்னு சொல்லி மேம் அழைப்பாங்க? மாவிஸ் வந்துட்டார் சுதாகர். ஓகே சார். மதிப்பு குறைந்த நாணயங்கள் தெரியல சார். தங்கம் வெள்ளிய வந்து டக்கானும், மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெர்ஷா சூரி ஹுமானை தோற்கடித்த ஆண்டு என்ன மேம்? (1627) 1526 மேம். அப்படியே மாத்திட்டேன். எடுத்து வச்சிருக்கேன். அது டெல்லி சுல்தான்ல இடையில வருவார் மேம். ஷெர்ஷா Okay, சூரி. sir. இவர் மட்டும் டெல்லி சுல்தான்ல வர மாட்டாரு. சூரிய வம்சம் சொல்லி ஒரு ஆமா, 10 இவரு 20 மட்டும் வருஷம். தனியா வருவாரு. ஆமா, ஒரு 30 வருஷம் இருப்பாரு நினைக்கிறேன். 1956ல மறுபடியும் ஹுமாயூன் ஆட்சி பிடிச்சிருவாரு. ஆமா சார். பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் எப்போது கொண்டாந்தாங்க மேம்? இது வந்து 1984 நினைக்கிறேன் சார். 2002 மேம். மாதே சார், உங்களுக்கு அடுத்த கொஸ்டின். எஸ் சார். பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் எப்போ கொண்டாந்தாங்க சார்? அப்புறமே எப்ப மறுபடியும் அது இது பண்ணாங்க? பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1979ங்களா சார்? 88 சார். 1988. ஊழல் தடுப்பு சட்டமும் இதுவும் ஒரே இயர். அதான் வச்சுக்கோங்க. 1988 88. 2016ல மறுபடியும் இது பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்க சார். அப்புறம் 2016 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் சட்டம்னு சொல்லுவாங்க. அதான் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம். அது 2016. ஓகேங்க சார். பொதுத்துறை எதை பொறுத்து இயங்கும்? தனியார் துறை எதை பொறுத்து இயங்கும்? நீங்க எப்படி கேக்குறீங்க சார் क्वेश्चन? பொதுத்துறைனா எதை பொறுத்து இயங்கும்? அதாவது அதோட முக்கியமான நோக்கம், எய்ம் என்ன இருக்கும்? தனியார் துறையோட முக்கியமான நோக்கம் என்ன? பொதுத்துறையோட நோக்கம் வந்து சேவையா இருக்கும் சார். ஓகே. சர்வீஸ் பண்றது. தனியார் துறை வந்து லாப நோக்குக்காக பண்றது. ஓகே சார். அவ்வளவுதான் சார் கொஸ்டின். பானுக்கு ஏதாச்சும் கையில கொஸ்டின் இருக்கா சார்? இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். சுதாகர் கேளுங்க. முகலாய பேரரசர் டேஸ் என்பவர் ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தார். பாதுஷா சார்.
பாருக் சார். ஓகே சார். எந்த இயர் சார்? முகலாயர்கள் 1700 சார். 1717 சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே சார். பண்டமாற்று நான் முறையில் உள்ள குறைபாடு சொல்லுங்க. 4 குறைபாடு இருக்கும். என்னென்ன குறைபாடு வரும்? என்னங்க சார் ஃபர்ஸ்ட் டைம்? பண்டமாற்று முறை இருக்குல்ல சார், அதுல குறைபாடு இருக்கும். செல்லுத்த சேமிக்கிறதுல உடைய சிரமம் இருக்குங்க சார். ஓகே சார். அதுக்கப்புறம் சொல்றேன் சார். இருமுக தேவை பொருத்தமின்மை. 2 பேர்த்துக்கும் அது அந்த தேவைப்பட்டிருந்தா மட்டும்தான் பண்டமாற்றம் முடியும். எஸ் சார். ஒருத்தருக்கு அரிசி வேணும், அரிசி இருக்கவங்க தான் நம்ம அரிசி வாங்க முடியும். நம்ம வச்சிருக்க பொருள் யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுல சிக்கல் இருக்குது. இருமுக தேவை பொருத்தமின்மை. 2 பேர்த்துக்கும் நான் வச்சிருக்கிறது உங்களுக்கும், நீங்க வச்சிருக்கிறது எனக்கும் தேவைப்பட்டா மட்டும் தான் மாத்த முடியும், இல்லைன்னா மாத்த முடியாது. அது ஒரு பெரிய சிக்கல். இன்னொன்னு வந்து பொருளின் பொருளோட பாகுபாடு மெயின் எழுதியிருக்கேன். இன்னொன்னு பொதுவான மதிப்பின் அளவுகோல். பொதுவா ஒரு பொருளுக்கு மதிப்பின் அளவுகோல் இருக்காது. செல்வத்தை சேமிப்பதற்கு சிரமங்கள். அதை சேமிச்சு வைக்க முடியாது. இப்ப தக்காளி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா ஒருத்தர் தக்காளி அன்னைக்கே மாத்தி ஆகணும். மாத்த முடியல, சேமிச்சுலாம் வைக்க முடியாது. ஓகே சார், அவ்வளவுதான் சார் கொஸ்டின். பானு கேளுங்க. ஓகே சார், நான் கேக்குறேன். சுதாகர் சார், உங்களுக்கு ஓகே. தேசிய பங்குச் சந்தையின் விலை குறியீடு சொல்லுங்க. தேசிய பங்குச்சந்தையின் விலை குறியீடா? சென்செக்ஸ், நிப்டி. என்ன சார்? நிப்டி. சூப்பர் சார். அடுத்தது, தமிழகத்தில் பங்குச் சந்தைகள் உள்ள இடம் எங்க இருக்கு? கோயம்புத்தூர், சென்னை மேம். ஓகே சார். மதேஷ் சார், உங்களுக்கு எஸ் மேம். பங்குச்சந்தை ஏறுமுகம் நிலை என்னன்னு சொல்லுவோம், இறங்குமுக நிலை என்னன்னு சொல்லுவோம்? ஏறுமுகம் வந்து காளைங்க மேம், இறங்குமுகம் வந்து கரடிங் மேம். ஓகே சார். அடுத்தது, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே என்னைக்குன்னு சொல்லுங்க. ஜூன் 29, ஜூலை 11, ஏப்ரல் 7, மார்ச் 15. மார்ச் 15 மேம். இல்ல சார், ஜூன் 29 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ஓகேங்க மேம். அடுத்த சுதாகர் சார், உங்களுக்கு. ஓகே மேம். வரி செலுத்துபவரே வரி சுமையை சுமந்தால் அது எந்த வகையான வரி? நேரடி வரி, நேர்முக வரி. நேர்முக வரி. ஓகே சார். அடுத்தது, தமிழ்நாட்டில் வாட் அறிமுகம் செய்த ஆண்டு? 2007 மேம். டேட் சார்? டேட் தெரியல மேம். ஓகே, ஜனவரி 1, 2007. இந்தியாவில் முதன் முதலில் வாட் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம்? இயர்? ஹரியானா மேம். ஹரியானா. இயர் சார்? 2003 மேம். முதல் நாடு, வாட் அறிமுகப்படுத்தின முதல் நாடு? இது நம்ம மூணுமே நேத்தே கேட்டுட்டோம். பிரான்ஸ். ஓகே சார். அடுத்தது, மாதேஷ் சார், உங்களுக்கு அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றியது ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்று என்னன்னு சொல்லுவாங்க? ஓகே சார், நான் ஆன்சர் சேர்த்து சொல்லிட்டேன். ஆண்டு நிதிநிலை அறிக்கை மேம். ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதான் சார். ஓகே சார். ஓகே சார், பணம் அளிப்புல M1 என்னங்க சார்? என்னங்க மேம்? M1 அப்படின்னா என்னது? M1 உழைப்பு. பொதுமக்கள் இல்ல சார், பொதுமக்களிடம் உள்ள செலவாணியா அல்லது அஞ்சலக சேமிப்பு வகைகளா
அல்லது வங்கியில் உள்ள பொதுமக்கள் கால வைப்புகளா? ஃபர்ஸ்ட் சொன்னதுங்க மேம். பொதுமக்கள் கிட்ட இருக்கிற காசு, அதான் M1. ஓகே சார். விலை வீழ்ச்சியை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? விலை வந்து கம்மியாயிடுச்சு. பணவீக்கம். இல்ல சார், பணவாட்டம். விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா சொல்லுங்க சார். எப்படி நான் வச்சுங்கன்னா பணம் வீக்கம்னா பணம் நம்ம கிட்ட அதிகமா இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் பணம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு பொருளை நம்ம அதிக ரேட்டு கொடுத்து வாங்குவோம். ஓகேங்களா? பொருள் கம்மியான மதிப்பு குறைந்து பொருளின் மதிப்பு உயரும். அதான் பணவீக்கம். எஸ் சார். விலைகள் உயரவும் அதோடைய பணம் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையும். எஸ் எஸ் சார். இப்பயும் பணவீக்கத்தை நோக்கி தான் சார் போயிட்டு இருக்குது பொருளாதாரம். கவர்மெண்ட் இப்ப அமௌண்டா கொடுக்குது. அதான் கவர்மெண்ட் நமக்கு தேவையில்லாம அமௌண்ட் கொடுக்குது, ஆனா அந்த அளவுக்கு உற்பத்தி கிடையாது இப்ப. சோ பணவீக்கம் அப்படின்னா நம்ம கிட்ட விலை வந்து அதிகமா இருக்கும். பணவீக்கம்னா பணம் அதிகமா இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க மேம். ஓகே சார். அப்படின்னா நம்ம அதிகமா காசு கொடுத்து வாங்குவோம். அதிகமா காசு கொடுத்து வாங்குவோம். ஓகே சார். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே மாத்திக்க வேண்டியது பணவாட்டம். ஓகே சார். சுதாகர் சார் உங்களுக்கு. ஓகே. இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படும் நோட்டுகள் என்னன்னு சொல்லுவாங்க? ஆப்ஷன் சொல்லுங்க மேம். நம்பகத்தன்மையா ஏதோ. இல்ல சார், ஆப்ஷன் பரந்துபட்ட பணம், வங்கி நோட்டுகள், விரிவான பணம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா மேம்? வங்கி நோட்டுகள் சார். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஒரு நோட்டு வெளியிட்டாங்கன்னா அது வந்து வங்கி நோட்டுகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 ரூபி மட்டும் ரிசர்வ் பேங்க் ஓடாது மேம். 1 ரூபி மட்டும் இவங்க பண்ணுவாங்க, நிதி அமைச்சகத்துல இருந்து விடுவாங்க. நிதி அமைச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கட்டளை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ரூபாய் நோட்டை. ஓகே மேம். ஓகே சார். அடுத்த क्वेश्चन. ATM ஓட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க சார். ATM ஆட்டோமேட்டிக் அதான் மேம். எஸ் சார், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். ஓகே. ஓகே சார். அடுத்தது ஓகே சார். இந்திய ரூபாய் நோட்டுகள் எந்த இடத்துல அச்சடிக்கப்படுது? மாதேஷ் சார் நீங்க சொல்லுங்க. மாதேஷ் சார் இல்லையா? கீர்த்தனா வந்துட்டாங்க. கீர்த்தனா ஓகே. சுதாகர் சார் நீங்க சொல்லுங்க. நாசிகா மேம். நாசிக். எஸ் சார். 3 இடம் நினைக்கிறேன் மேம். ஆனா காயின் தான் வெளியிடுவாங்க. இல்ல சரி. சாரி மேம், நான் மியூட்ல போட்டுட்டு பேசிட்டேன். சாரி. ஓகே ஓகே. நாசிக்ல விடுவாங்க மேம். காயின் விடுவாங்க. காயின்ல சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல. ஆமா. ஒரு சிம்பிள் மாதிரி டாட் இருந்தா ஒரு இடமா, அதே மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருந்தா ஒரு இடம். அந்த மாதிரி ஒவ்வொரு 3 சிம்பிள் இருக்கு மேம். ஓகே சார். காயின் எங்க பிரிண்ட் ஆயிருக்குன்னு தெரியாது. சரி. ஓகே. இப்படி வேற எங்க மேம்? எனக்கு தெரிஞ்ச இல்ல சார், எனக்கு தெரிஞ்ச நாசிக் மட்டும் தான் தெரியும், அதனால தான் பார்த்தேன். ஓகே. இன்னும் 2 பிளேसेस வரும் மேம். ஆனா ஓகே மேம். ஓகே. கீர்த்தனா உங்களுக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கம் செய்த ஆண்டு எப்பொழுது? நாட்டுடைமையாக்கம் செய்த ஆண்டு 1949 மேம். சூப்பர் மேம். 1949. அடுத்தது ஆளுநரோட பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்?
கவர்னரா மேம்? கவர்னர். 6 இயர்ஸ். இது எதுனா ஆர்பிஐ கவர்னர் இருப்பாங்கல்ல அவங்கள கேக்குறாரு. கவர்னர். ஆர்பிஐ கவர்னர் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? அவங்களை நியமிப்பவர் யார்? ஆர்பிஐ கவர்னர் வந்து பிரசிடென்டா மேம் அவங்கள அப்பாயிண்ட் பண்றது? சூப்பர்மா. 6 இயர்ஸ்னு நினைக்கிறேன் மேம். 5 5 இயர்ஸ். இயர்ஸ்ல 5 இயர்ஸ். ஓகே மேம். 6 இயர் வந்து இவங்களுக்கு மட்டும் தான் மேம் வரும். அந்த மாநில ராஜ்யசபா. எம்பி இருக்காங்களா, ராஜ்யசபா எம்பி. ஓகே சார். இப்போதைக்கு இருக்கிற பிரசன்ட் ஆர்பிஐ தலைவர் யாரு? சக்தி காந்தா தாஸ். சக்தி காந்தா தாஸ். அவர் 25th இருக்காரு. இப்ப ரீசெண்டா ஏப்ரல் மந்த்ல அவர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இது கேக்குறேன். சுதாகர் சார், மாதேஷ் உங்களுக்கு சிமெண்ட் அப்படிங்கிறது அடிப்படை பண்டமா, மூலதனம் பண்டமா, இல்ல நுகர்வு பண்டமா? என்னங்க சார்? நுகர்வு பண்டங்க மேம். இல்ல சார், அது அடிப்படை பண்டம். அடிப்படை பண்டம். சிமெண்ட், ரசாயன பொருட்கள், உரம் எல்லாமே அடிப்படை பண்டம். எதெல்லாம் நமக்கு ப்ராடக்டா கிடைக்காதோ அதெல்லாம் அடிப்படை பண்டம். அதை வச்சு ஏதாச்சும் செய்யற மாதிரி இருந்தா அடிப்படை பண்டம். மேம் ஒரு நிமிஷம் மேம். ஓகே மேம். அந்த இது கரன்சி பிரிண்ட் பண்ற பிளேசஸ் சொன்னோம்ல மேம், ஆமா. அது வந்து ஒண்ணு நாசிக்ல இருக்க மகாராஷ்டிரால. இது வந்து 1925ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து 1974ல பாம்பேலயா மேம்? மத்திய பிரதேஷ்ல சார், தேவாஸ் அப்படின்ற இடத்துல. பாம்பேல ஒன்று இருக்கு மேம். இல்ல சார், பாம்பேல இதுல கொடுக்கல. ரெண்டாவது வந்து அந்த 1974ல தேவாஸ், மத்திய பிரதேஷ். இததான் வந்து செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது 1990ல மைசூர்ல, கர்நாடகால. அதே வருஷத்துல சல்போனி அப்படின்றதுல வெஸ்ட் பெங்கால்ல. ஓகே. மொத்தம் 4 இடமா? ஆமா மேம். ஓகே. ஓகே மேம். ஓகே, நீங்க எல்லாருமே இது படிச்சிருப்பீங்கல்ல, புரட்சிகள்? படிச்சிருப்போம் மேம். ஓகே, அது கேக்குறேன். சுதாகர் சார் உங்களுக்கு ஓகே. உலக பசுமை புரட்சியின் தந்தை யார்? அல்லது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சொல்லுங்க. இந்திய பசுமை புரட்சி நார்மன் போர்லாக், எம்.எஸ். சுவாமிநாதன், வர்கீஸ் எம்.எஸ். குரியன். சுவாமிநாதன் மேம். எம்.எஸ். சுவாமிநாதன். உலக புரட்சி உலக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னீங்கல்ல மேம், அவரு நார்மன் போர்லாக். அவர் வந்து உலக பசுமை புரட்சியின் தந்தை. அடுத்தது கீர்த்தனா உங்களுக்கு சொல்லுங்க மேம். வெண்மை புரட்சியின் தந்தை. வெண்மை புரட்சி ஆப்ஷன்ஸ் இருக்கா மேம்? வர்கீஸ் குரியன், எம்.எஸ். சுவாமிநாதன், கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித். ஆப்ஷன் ஏவா மேம்? வர்கீஸ் குரியன். ஓகேமா. ஓகே மேம். 60. அடுத்தது இந்தியாவில் அதிக மக்கள் சார்ந்திருக்கும் துறை முதன்மை துறையா, இரண்டாம் நிலைத்துறையா, அல்லது சேவைகள் துறையா? மூன்றாம் நிலைத்துறை. பிரைமரி தான் மேம். ஓகே, 60% ஆஃப் மக்கள் இதுதான் சார்ந்திருக்காங்க. ஆனா நாட்டு வருமானத்தில் அதிகம் 60% ஈட்டும் துறை எது? அது டெரிட்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார். ஓகே. நம்மளோட உண்மை காரணிகள் அப்படின்னா என்னென்ன வரும்? உண்மை காரணிகள் கொஞ்சம் கஷ்டம். தெரியல மேம்.
நிலமும் உழைப்புமா. நிலம் வந்து எப்பயுமே இருக்கும், உழைப்பு இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே மேம். அடுத்தது ஜிஎன்பி சொல்லுங்க. ஒரே நிமிஷம், உண்மை காரணி இல்லாம வேற என்ன காரணி இருக்கு? உற்பத்தி காரணிகள் வந்து நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு. ஓகே சூப்பர். நிலம், உழைப்பு, அதுல ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 காரணிகள். முதல்ல வந்து உற்பத்தி காரணிகள். உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு நிலம் வேணும், அந்த நிலத்துல நம்ம போடுற உழைப்பு, அதுக்கு நம்ம போடுற விதை அதான் மூலதனம், மற்றும் அதனால வர தொழில்கள். சோ நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் தொழில்கள் இதெல்லாம் உற்பத்தி காரணிகள். உண்மை காரணிகள் அப்படின்னா எப்பயுமே நிலையா இருக்கிறது வந்து நிலமும் உழைப்பும் தான். அடுத்தது பெறப்பட்ட காரணிகள் அப்படின்னா மூலதனம், தொழில். சூப்பர். ஓகே மேம். ஓகே. மாதேஸ்வர் உங்களுக்கு ஜிஎன்பி சொல்லுங்க சார். பிரேக் ஆகுது சார் வாய்ஸ். ஜிஎன்பி அதோடைய விரிவாக கேக்குறீங்களா மேம்? சார் விரிவாக்கம் பிளஸ் அது என்னன்னு சொல்லுங்க. தெரியல மேம். ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் வரும்போது என்னன்னா உள்நாட்டு உற்பத்தி பிளஸ் சொல்லுங்க சார். தேசிய வருமானம் தான் மேம். சார் தேசிய வருமானம்னா உள்நாட்டு உற்பத்தியும் சேர்த்து பிளஸ் வெளிநாட்டுல இருந்து வருமானம் எல்லாத்தையும் சேர்த்ததுதான் ஜிஎன்பின்னு சொல்லுவோம். ஜிடிபினா நம்ம கண்ட்ரில மட்டும். ஆமா. நிஃப்டி அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றது, அதுல இம்போர்ட் பண்றத மைனஸ் பண்ணிக்கணும். அது வந்து நமக்கு நெட்னு வரும்போது மைனஸ் பண்ணிப்போம் டிப்ரிசியேஷனை. ஓகே மேம். இல்ல மேம், ஆனா நமக்கு கிராஸ் நேஷனல் தானே மேம் பாக்குறோம். அப்ப நம்ம இம்போர்ட் பண்றத மைனஸ் பண்ண மாட்டோமா? இம்போர்ட் பண்றது மைனஸ். இம்போர்ட் பண்ணா நம்ம காசு கொடுக்கணும், அது மைனஸ் பண்ணுமா? அது நமக்கு இதுக்குள்ள வரவே வராதுமா. மேம் நெட் நேஷனல் இதனா மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஆமா. இது மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றது. ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம நேஷனல் லெவல்ல நம்ம வந்து என்னென்ன ப்ரொடியூஸ் பண்றோம் பிளஸ் நம்ம வெளிநாட்டுல இருந்து நமக்கு எவ்வளவு இன்கம் வருது, நம்மளோட இன்கம் பிளஸ் வெளிநாட்டு இன்கம் எல்லாத்தையும் சேர்த்ததான் கிராஸ் நேஷனல். ஓகே மேம். இதுல வந்து நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் உள்ள வந்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மேம், நெட்னு ஒரு வேர்ட் ஆட் பண்ணா வரும் மேம். அது வந்து தேய்மானங்களை தான் சார் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். இல்ல மேம், இதுலயே வரும். இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட்னு வரும் இதுலயே. இதுல வராது, நீங்க கேட்டதுல வராது. நெட் நேஷனல் இன்கம், நெட் நேஷனல் ப்ராடக்ட்ல வந்துரும். இல்ல சார், ஜிடிபில வரும் இது. ஜிடிபினா வந்து ஒரு நிதியாண்டுல நம்ம உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள். ஜிஎன்பிலயும் தான் மேம் வருது. நம்ம இம்போர்ட் பண்றத மைனஸ் தான் மேம் பண்ணிக்கிறோம். Gross national product is the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. It includes profits earned from capital invested abroad. இவ்வளவு பார்த்தோம்னா GNP is equal to consumption plus investment plus government expenditure plus export minus import plus NFIA, net factor income from abroad. ஓகே எஸ் மேம். இதுவே ஜிடிபியா இருந்ததுன்னா நம்ம அந்த நெட் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு கண்ட்ரில இருந்து நமக்கு வரக்கூடிய இன்கம். ஓகே. அந்த கடைசியில வர டேர்ம் பிளஸ் பண்றது மட்டும் ஜிடிபில வராது. ஓகேமா. ஓகே. ஓகே சார், வேற எதுவும் क्वेश्चन? இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு இந்த இது லிங்க் முடிய. ஃபர்ஸ்ட் பிளான்
அடுத்தது யாரு கேட்க சொல்லுங்க போறா? அடுத்தது யார் ரெடியா இருக்கீங்க? முடிஞ்சதா? சார் அந்த 2 கேட்டாங்களா யூனிட் கம்ப்ளீட் இல்லையான்னு ஆயிடுச்சு தெரியல, சார். நான் வரல. ஓகே நான் இது 2 யூனிட்டுக்குள்ள கேட்கிறேன். அவ்வளவுதான் சார் கொஸ்டின் இருக்கு. ஓகே முடிஞ்சதா இப்போ இன்னைக்கு? எஸ் சார். பரவாயில்ல, சூப்பர். அதாம்மா, இது இட் இஸ் அ நைஸ் மெத்தட். எல்லாமே வந்து சூப்பரா பண்றீங்க. ஆனா என்ன அப்படின்னா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கரெக்டா நம்ம சிஸ்டமேட்டிக்கா பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கிஃப்டட் இது கிடைக்கும். கிஃப்டட் இதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் மனசு வச்சா மட்டும் போதும். சூப்பரா இருக்கு டீம் வந்து எல்லாமே பக்காவா மோட்டிவேட்டடா இருக்கீங்க. அதனால வந்து எல்லாருமே யூ ஆர் மோஸ்ட் எலிஜிபிள் டு கெட் எ வெரி குட் கெரியர். சரியா? அதனால நீங்க எப்படி தக்க வச்சுக்கணும்னா, எக்ஸாம் டேட்டை பார்க்காதீங்க. அது மேபி அடுத்த மாசமே கூட வந்துடலாம். ஆனா இப்ப நம்ம டக்குன்னு வந்து கொரோனா ரிலாக்ஸ் ஆச்சுன்னா, இல்ல ஒரு நமக்கு 1 வாரம் தான் கேப் இருக்கு அப்படின்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் கேப்ல வச்சிருவாங்க. அப்ப வச்சப்ப நம்ம தயாரெல்லாம் இருக்க மாட்டோம். நீங்க இந்த டிஸ்கஷன், லேர்னிங் த்ரூ டிஸ்கஷன், லேர்னிங் த்ரூ மீட்டிங்ன்றது இட் இஸ் வெரி பவர்ஃபுல் மெத்தட். நல்லா இப்ப நீங்க எல்லாம் பக்காவா யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம், யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் நாலேஜ். அது நல்லா அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நான் எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்றோம் ரிவிஷனுக்காக. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்கு துணையான விஷயங்கள் ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு பாருங்க. நின்னு நிதானமா ரசிக்கிற மாதிரி பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு, இப்ப நான் காந்தி இருவின் ஃபேக்டுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா நீங்க என்னன்னா வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு வரணும். அது ஒண்ணு இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன் மோர் திங் நம்ம ஆட் பண்ணலாம். இதுல என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிகிராம்ல குவிஸ் எழுதிட்டு அந்த டெலிகிராம் குவிஸ் பேஜையே ஷேர் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இது ஏன் தப்பு நான் பண்ணேன், இது என்ன ஆச்சு, இது ஏன், இது எப்படி இது கரெக்ட் அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதா? ஓகே சார். ஆனா கான்செப்ட் ஃபுல்லா தெரிஞ்சாதான் சார் டெலிகிராம் டெஸ்ட் எழுத நான் முடியும். சொல்றேன் பாரு, ஏதோ ஒரு டாபிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டாபிக் இல்ல ஒரு ஏதோ ஒரு ரேண்டமா எங்கேயோ ஒரு குரூப்ல இருக்க குவிஸ் வந்து ஷேர் பண்ணி ஆடிக்கிங்க. ஆடி முடிச்சு டிஸ்கஷன் பண்ணும்போது வந்துரும்ல. ஒரு கான்செப்ட் சுதாகருக்கு தெரியுது, ஒரு கான்செப்ட் பானுக்கு தெரியலனா டிஸ்கஷன்ல வருமா வராதா? சுதாகர் வரும் சார். ஆனா எல்லா கான்செப்டும் எல்லாத்துக்கும் தெரியல. இப்பயே அரகுறை தான் சார் இருந்தாங்க ஜெனரலை பொறுத்த பரவாயில்ல, வரைக்கும். நம்ம சர்ச் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் ஜெனரலுக்கு கொஸ்டின்ஸ் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் அவைலபிள் இன் சர்ப்ளஸ். நான் மெக்கானிக்கலுக்கே இப்ப நாங்க கிரியேட் பண்ணது 50,000 கொஸ்டின். யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஃப்ரீ டு ஆக்சஸ். அதே போல சிவிலுக்கு இருக்கிற இதுவும் அதிகம். இப்ப நீங்க இந்த ஜிகே பண்ணும்போது சிவிலையும் வந்து அப்படியே ஏதோ ஒரு டெஸ்ட், இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு 50 கொஸ்டின் இல்ல 25 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த 25 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்றதுக்கு இட் இஸ் மேட்டர் ஆஃப் 20 மினிட்ஸ். அப்ப வந்து 20 மினிட்ஸ் அந்த 25 கொஸ்டினும் யாருக்கு என்னென்ன விஷயம் தெரியலன்றது தெரியும். ஏன்னா நீ எழுதுன அந்த ஆன்சர் அங்க இருக்கும் இல்லையா. நம்ம ஸ்கிரீன் ஷேர் வந்து நம்ம நேரா அந்த டெலிகிராம் அந்த இது ஆப்பே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடலாம். ஓகே புரியுதுங்களா பானு, கீர்த்தனா, மாதேஷ்? எஸ் சார், புரியுதுங்க சார். இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜெனரலும் படிக்கிறதுனால யூ ஆர் எலிஜிபிள் டு கிளியர் குரூப் 2. சரியா? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் போஸ்ட்க்கு ரெடி ஆயிடுவீங்க. ஆனா நீங்க சிரமம் பார்க்காம உங்களோட ஜேர்னியை